அதாவது உங்க கதைப்படி நீங்கள் உடனே கேஸும் கொடுப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி அவன் எங்கேயால பற்றி பேசிட்டான், எதிர்கட்சியில இருந்து பேசலாம், எதிர்த்தாப்புல என்னைய பேசிட்டான் இவன் ரவுடி அப்படின்னு கூட என் மேலே கேஸ் கொடுத்தா இதே மக்கள் என்னைய வாதாடி வழி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு வேண்டி பேசி நம்ம வந்து ஒன்று பண்ணலாம். அதாவது 100 கோடி 100 கோடி ரூபா உங்களுக்கு வேண்டி பேசி நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் வாங்கி கொடுத்து நம்ம உங்களுக்கு வேண்டி நல்லது பண்ணணும். அதை ஒரு 10,000 ரூபா கேஸுக்கு வேண்டி செலவழித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவன் நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்காங்களா இல்லையா? இப்போ நீங்களே பண்ணுங்கள், ஒரு 1,00,000 ரூபா செலவழித்து மக்களுக்கு ஒரு அன்னதானம் வைக்கிங்க. உங்கள் அன்னதானத்தில் எல்லாரும் வாசிலேருந்து சாப்பிடுதாங்க. உங்கள் பணம் 1,00,000 ரூபா போட்டு நீங்கள் அன்னதானம் வைக்கும் போச்சுல ஒரு போலீஸ் வந்து கேட்பான், நீ எதுக்கு இவ்வளோ கூட்டத்தை போட்டணும்னு கேட்குறாங்க இல்லையா? ஆமாம், சட்டத்தின்படி நம்ம தமிழ்நாட்டு சட்டத்தின்படி நீங்கள் வந்து கேட்டால் இதெல்லாம் ஒரு குறுகிய ஒரு கதை. இந்த கதையிலலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஏன் நம்ம 1,00,000 இன்னைக்கு 1,00,000 நம்ம சம்பாதிச்சோம், நம்ம தனியாக மக்களாட்சியிலே இருக்கோம், நம்ம தனியாக சொந்த கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சொந்த கடையில் இருந்து எல்லாருமே 1,00,00,000 ரூபா சம்பாதிக்கிறது. ஒரு சில இப்போ நான் வந்து 10,000 போட்டால் எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் நான் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நான் 10,000 ரூபா போட்டேன்னா, அதாவது 1,00,00,000 ரூபா போட்டவனுக்கு வந்து 2 கோடி இல்லை 10 கோடி ரூபா லாபம் வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது. மக்கள் அதே மாதிரி 1 கோடி ரூபா வாங்கினவங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு வச்சு கடன் நடத்தாங்கன்னா அவங்க ஒரு 10 கோடி ரூபா இருக்கும்போதுல அது ஒரு கோடி ரூபா நான் வந்து இந்த மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய இளைஞர் என்னன்னா ஒரு அன்னதானம் கூட பண்ண முடியாது. அதுக்கும் தேவையில்லாத கதைகளை உண்டு பண்ணி அவன் எங்கேயோ சும்மா தான் அவன் வேலையை தான் பார்த்துருப்பான், அவன் பணத்தை தான் வச்சுருப்பான் அப்படிங்கும் போச்சுனே அவனை வந்து இதே போலீஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு எழுதிக்கும் வெறும் 10,000 ரூபா கொடுத்தா போனால் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி 10 போலீஸ் அவனை விசாரித்து அவனை கேவலப்படுத்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். இதெல்லாம் உண்மை, அதெல்லாம் இயற்கையாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்மளுடைய கதையை வந்து நல்லபடியாக பண்ணலாம். மக்கள் நீங்கள் வந்து சத்தமும் பண்ணா எதுவும் பண்ணாண்டாம், நம்மளை வந்து எப்படியாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிக்கு நீங்கள் வரணும். அப்படின்னா உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் 10 பேர் வீட்லேயும் 10 குடும்பம் இருக்கும், 10 குடும்பத்துக்கு சொல்லுங்கள். 10 குடும்பத்துக்கும் 10 ஊர் இருக்கும் பாருங்க, 10 ஊருக்கு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் ஒரு கணக்கு வாய்ப்பாடு மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை நீங்கள் யோசித்தா மட்டும்தான் உங்களுடைய நிரந்தர வேலை வாய்ப்புகள்லேருந்து உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளை பெற்றோர் வந்தோர் எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும். அப்படின்னா அப்படி நல்லா இருக்க முடியும். நம்மளுடைய இனம் நம்மளுடைய மனித இனம் மட்டும் ஒழுங்காக வாழ முடியுமே தவிர கண்டவங்களையும் தேர்ந்தெடுத்து கண்டவங்களுக்கு 10,000 கோடி ரூபா நமக்கு வரக்கூடியதில் 1000 கோடி ரூபா நமக்கும் 9,000 கோடி ரூபா அவங்களுக்கும் போய் நம்மளை வந்து தெருவில் பிச்சைக்கே விட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்கள் புள்ள ஒன்று என்ன சொல்லணும்னா உன்னை பிச்சைக்காரி அப்படிங்க, நீ உன் பையனை வந்து பிச்சைக்காரன்